Hi friends, welcome to Vidya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் பபிள் பன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 3/4 கப் அளவு வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கிறேன். பால் விரல் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். 1 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணாம் அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். ரொம்ப நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் இப்போது 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 1.5 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் மிக்சரை இதில் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேரெக்டாக கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒட்டும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பேட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாவு நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இது மேலே கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இப்போது இதை நம்ம ஒரு மேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்கள் எதில் வச்சு பிசைவீங்களோ அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த டோ நல்லா சாஃப்டாகி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 10 மினிட்ஸ் இதே மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு அந்த மாவு பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது இதில் சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக்கிடாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். க்ராஸ்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பபிள் பன் பண்ண போகிறதுனால நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஷேப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி கீழே இழுத்துட்டு கையில் வச்சு ரோல் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு கிடைக்கும். பன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மேலே உங்களுக்கு அந்த டோ உருட்டினதுக்கப்புறம் கிராக்கே இருக்கக்கூடாது. கிராக் இருந்தது அப்படின்னா அந்த பன் நல்லா வராது. ரொம்ப ஹார்டாக கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாஃப்டாக கிடைக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி கிராக் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே உங்களுக்கு மாவு மேல் சைடு ஃபுல்லாக நல்லா ஒரு சாஃப்டான லேயராக கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு கிராக்ஸே இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்தையும் கீழ் பக்கமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கையில் ஒரு தடவை இப்படி உருட்டி எடுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். பாருங்கள், மேலே எந்த கிராக்ஸும் இல்லாமல் கிடச்சிருச்சு. இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா டோவையுமே நான் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன் எல்லாத்தையும் அடுக்கிடலாம். நீங்கள் இந்த மாதிரி டின் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஸ்கொயர் டின், ரவுண்ட் டின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மறுபடியும் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டோ வைக்கிறப்போ சைடில் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம மில்க் வாஷ் பண்ண போகிறோம். மில்க் வாஷ் தான் பண்ணணும்னு இல்லை, எக் வாஷ் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு மேலே நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பன் ரெசிபி ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு எக் வாஷ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். பட் ஆனால் அதே மில்க் வாஷ் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்காது. இந்த பன் பேக் ஆகுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, எனக்கு அப்பயுமே இந்த கலர் வரலை அப்படின்றவங்க அதை கொஞ்சம் நேரம் எடுத்து டாப் லேயரில் வச்சு பேலன்ஸ் உள்ள 5 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடச்சிடும். 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸ் வச்சு 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்தேன். எனக்கு இது பேக் ஆகிறதுக்கு கரெக்டாக 20 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போது இது மேலே நம்ம பட்டர் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம்.
நீங்கள் இந்த மாதிரி பட்டர் ப்ரஷ் பண்ணாமல் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டர் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதை நம்ம ட்ரேலேருந்து வெளியில் எடுத்துடலாம். நம்ம இந்த பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் இதிலேருந்து. இதை இப்படி பிக்கும்போதே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நான் எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எப்படி ப்ரெஸ் பண்ணாலுமே இது நல்லா உப்பி வந்துடும் மேலே. இது சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருந்தது. நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பர்ஃபெக்டாக இதே மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இந்த பன்னை சென்டராக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டரும் ஜாமும் வச்சு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாத்துக்கும் கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனாலே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எந்த ரெசிபிஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு உள்ள இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.